புரோக்கர் பையில போய் கூலிப்படை வச்சு அவனா கொல்ல பார்ப்பானா? அவன்கிட்ட கூலியை கொடுத்தா அவனே அடிச்சுக்கிட்டு செத்துருவான். இதை கூலிப்படை வச்சு கொள்றாங்களாம். சிம்பத்தி கிரியேஷன். என் உயிருக்கு ஆபத்து, என் உயிருக்கு அந்த அதிகாரியால் ஆபத்து, என் உயிருக்கு இந்த அதிகாரி ஆபத்து. சரி, இவர் பேசி அந்த அதிகாரி வந்து தமிழ்நாட்டு விட்டு போயிட்டாங்க, அந்த அதிகாரி பண்ண ஸ்கேமை வெளியே கொண்டு வந்துட்டாரு, அந்த அதிகாரி பண்ண ஊழலை வெளியே கொண்டு வந்துட்டாரு, அந்த அதிகாரி பண்ண தவற வெளியே கொண்டு வந்தாரு, அந்த அதிகாரியோட முறைகேடு வெளியே கொண்டு வந்துட்டாரு, அதனால பெரிய நெருக்கடி உருவாயிருச்சு அப்படின்னு எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. எவன் காசு கொடுத்தாலும் பேசக்கூடிய நபரை எதுக்காக காலை வச்சு காசை வச்சு கொள்ளணும்? அவனே காசுக்கு பேசுறவன். இவனும் ஒரு வகையான கூலிப்படை தான். கூலிப்படை காசு கொடுத்தா வெட்டும், இவன் காசு கொடுத்தா பேசுவான். இவனும் ஒரு வகை கூலிப்படை தானே. அன்னைக்கு வந்து திமுகவோட கூலிப்படை, அப்புறம் அதிமுகவோட கூலிப்படை, இன்னைக்கு தாவேக்காவோட கூலிப்படை. தாவேக்காட்ட காசு வாங்கிட்டு நாம் தமிழர் கட்சி குறித்தும் அண்ணன் சீமான் குறித்தும் என்னை போன்ற குறித்தும் தொடர்ச்சியா விமர்சனம் பண்றான், தொடர்ச்சியா பேசுறான். டெய்லி வீடியோ, அவன் வீடியோ வச்சு நம்ம வீடியோ பேசணும், டெய்லி வீடியோ பேசலாம். அவ்வளவு பொய், அவ்வளவு புரட்டு, அவ்வளவு அவதூறு, அவ்வளவு வன்மம், அவ்வளவு